பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, மேடையில் அமர்ந்துள்ள இயக்குனர் பேரரசு அவர்களே, இயக்குனர் ராகேஷ் அவர்களே, ரிஷி அவர்களே, அப்புறம் இந்த படக்குழு அனைவருக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கர் காயத்ரி பேசும்போது என் வாழ்க்கையில அப்படின்னு அரசியல் பிரச்சனை ஆகிப்போச்சு, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருப்பதற்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆடியோ கூப்பிட்டு ஆங்கர் பண்ண சொன்னதுதான். நம்ம எங்க பாலா போயிட்டாப்லையா, உடனே ஏதாவது கதை எழுதிடுவாப்புல. நம்ம ராஜ சோழன், நான் அவரை வந்து பார்த்தோன்னே எங்க சாயஜி சிண்டே வந்திருக்கிறாருன்னு நினைச்சேன் முதல்ல. ஏன்னா இந்த பாரதியார் படத்துல அவர் இதே கெட்டப்ல இருந்தாரு. அப்புறம் தான் டைரக்டர் ராஜ சோழன் சொன்னாரு. அதே மாதிரி நிஜமாவே தாய்மாமனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரு. அதனாலதான் முறைப்படி ஹீரோயினி பிரின்ஸ் வந்தவொடனே ஏண்டி லேட்டுன்னு கேட்டாரு. அதை நம்ம ராகேஷ் சொல்லி இந்த உரிமை யாருமே இது வரைக்கும் பேசவே இல்லைன்ட்டாரு. இப்போ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்க பேசினாங்க. அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹீரோயினா நடிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அவங்களுக்கு, அவங்க நடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த கேரக்டர் நல்லா, அதாவது மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன், ஐயப்பனும் நம்ம டைரக்டர் ராஜசோழனும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. அந்த முகத்துல இந்த சோகம், சில இடத்துல மகிழ்ச்சி, சில இடத்துல வந்து ஒரு குழப்பம், எல்லாத்தையும் அழகா வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு கூட இருந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த், அதாவது இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பாரு போல இருக்கு. வார்த்தைகளை வந்து தெளிவா புரிய வச்சு படத்தை வந்து சாங்க கொண்டு வர்றது சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்கு. அது வந்து இவர்கிட்ட கை வந்த கலையா இருக்கு. அவருக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனு, எடிட்டரு, அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவங்க அந்த புதுமுகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகா நேர்த்தியா வேலை வாங்குறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னீஷியனாலதான் முடியும். அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு சும்மா இல்லாம அடுத்த படத்துக்கு வந்து நான் கூட இருந்த ஒர்க் பண்றாங்க இல்லையா, முதல்ல ஐயப்பனுக்கு நம்ம வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்கோம். அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் படம் ரூபன் பட டீம் எல்லாருமே இங்க வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்குலாம். அதெல்லாம் விட நம்ம அந்த கோமல் சர்மா வந்து பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு. நம்ம ராஜசோழன் வந்து சால்வை போட்டோடனே போட்டோகிராஃபர்லாம் முகம் தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்றைக்கு எப்படிதான் இது மூடி எப்படி போட்டோ இருக்கிறதுங்கிற மாதிரி நான் வந்திருக்கிறதுல அவங்க ஒருத்தான் கொஞ்சம் கவர்ச்சியா வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து பெண்ணுரிமை பத்தி நிறைய பேசினாங்க. இங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமா இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகளுக்கு, நிறைய படிப்புக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கரெக்டா பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆயிடலாம். அதை நம்ம நம்ம தேசமே இந்திய தாயின்னு தான் சொல்றாங்க, தந்தைன்னு சொல்றது இல்லை. அது ஒரு கவிதையே இருக்கு, ஒருத்தர் எழுதினது. அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை. கர்ப்ப காலத்தில் உன் வயிற்றில் உரைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு செய்ய செய்ய என் வாழ்நாள் எல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அதே மாதிரி பிரேசோட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா அம்மா தான், கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு. இது மாதிரி பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம். ஆனா அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே ஒரு பண்பா இருக்கணுங்கிறது தான் அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார்னு பேரு. ஆனா எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்னு மாத்திக்கிட்டாரு அவரு. அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது அவரே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கு எங்க தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.